உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோட கூட நீங்கள் பேசுங்கப்பா, போடுங்க. வார்த்தைகள்னால என்னுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக என்று நாம் சொல்லுவோம். ஆவியானவரே, தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திராண்டவருடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயத்தை கர்த்தனை திறந்தருள முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எந்த நாளில் கூட நம்ம மத்தியில் தொடர்ந்து பேசுவாராக. ஓகே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து தான் கடந்த ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை தலைகீழாக மாற்றும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த விசுவாசத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட முடியாது. இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வளமான ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இது மாற்றும். சரிங்களா? அதனால் அந்த விசுவாசத்திற்காக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள், பிரயாசங்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறது போல, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக நமக்குள்ளே என்ன உண்டாகுதான்? விசுவாசம் உண்டாகுது. வசனத்தை கேட்கறதுக்கு சலிக்கக்கூடாது. சரிங்களா? திரும்ப திரும்ப வார்த்தைகளை, வசனங்களை கேட்கும் பொழுது அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, அந்த வசனத்தை உணர்ந்து கொள்ளுகிற விதத்தில் கேட்கணும். வசனத்தை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கேட்கணும். ஸ்கூலில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா எதை வச்சு நம்ம நல்ல ஸ்டூடெண்ட் நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அது புரியலைன்னா என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. சொல்லி கொடுத்தது பாதி புரிஞ்சுது, மீதி பாதி புரியல, ஒரு பாயிண்ட் எனக்கு புரியல, இது எப்படி வந்தது, அப்படி கேட்குறவங்க தான் நல்ல ஸ்டூடெண்ட் நம்ம சொல்கிறோம்ல. அப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், வார்த்தைகளை, வசனங்களை கேட்கும் பொழுது அதை எப்படி கேட்கணுமா? புரிந்து கொள்ளுகிற விதத்தில் நம்ம கேட்கணும். சரிங்க? அது ரொம்ப முக்கியம். அந்த புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே போகுது. இருதயத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது அற்புதங்களை கொண்டு வரும். அதனால் அந்த வசனம் ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம இங்கிலீஷில் எப்படி படித்தோம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி படித்தோம். சப்ஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இந்த சப்ஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை மறந்து போயிட்டீங்களா? சரி, சப்ஸ்டன்ஸ். ஃபெய்த்துங்கிறது என்னென்னா, அது ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது. சப்ஸ்டன்ஸை நம்ம பிரித்து பார்த்தோம். பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் படிக்கிறோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? எப்படி நம்ம பிரிக்கிறோம்? சப்ஸ்டன்ஸ், சப் ப்ளஸ் ஸ்டான்ஸ். சப்புன்றது அண்டர், சப்வேன்னு சொல்கிறோம்ல நம்ம, அண்டர் அப்படி. ஸ்டான்ஸ்னால் நிற்கிறது. அப்போது ஃபெய்த்துங்கிறது என்னென்னா, என்னுடைய நம்பிக்கை எதையோ மேலே நிற்குது. எது மேலே நிற்குது? விசுவாசத்தின் மேலே நிற்குது. அந்த விசுவாசம் தான் சப்ஸ்டன்ஸ், விசுவாசம்தான். அப்போது அந்த நம்பிக்கை உறுதியாக இல்லைன்னா, அந்த உறுதி தான் விசுவாசம். அந்த உறுதி இல்லை அப்படின்னா என்ன ஆகிடுது அப்படின்னா, அந்த நம்பிக்கை சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆட்டம் கண்டுவிடுகிறது. அது ஷேக் ஆயிடுது. அவ்வளோதான். நம்பிக்கிட்டு சில காரியங்களுக்காக நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. நடக்கிற காரியங்களை பார்த்தா நிச்சயமாக இதெல்லாம் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், வாங்க போகலாம், அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறார். கூப்பிடுறவர் யார்? கர்த்தர். அவருடைய வார்த்தை இருக்குது, வாங்க போகலான்றார். அக்கறைக்கு போவோம்னா போய் தீர்வோம், போவோம்னு சொல்கிறாரு. இவங்க போகிறாங்க. போகிற வழியில் என்ன உண்டாகுது?
காற்று வீசுகுது, புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இவங்க நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, அக்கறைக்கு போய் சேருவோமான்னு தெரியலையே, பாதியிலேயே முடிஞ்சிரும் போல இருக்குது, இந்த நடுக்கடல்லையே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டம் காணுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு கேட்டார் அவர்களை பார்த்து, ஞாபகம் இருக்குங்களா? அவர்களை பார்த்து என்ன கேட்டார் ஆண்டவர்? அப்ப விசுவாசிகளே, அப்புறம் என்ன சொன்னாரு? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? அப்ப அவர்களுடைய விசுவாசம் எங்கேன்னு கேட்டார்னா, அவருடைய விசுவாசம் அங்க இருக்குதுன்னு தானே அர்த்தம். எனக்கும் விசுவாசம் இல்லை, உங்களுக்கும் விசுவாசம் இல்லை அப்படி சொல்லலை. உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னாரு. அப்ப இவருடைய விசுவாசம் எங்க போச்சு? அப்ப அவருடைய விசுவாசம் அங்க இருந்ததா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்க. அவருடைய விசுவாசம் அங்க இருந்ததா? சொல்ல மாட்டீங்களா? அதான் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அவரே சொல்லிடுவார் அப்படின்னு. அப்போ அவருடைய விசுவாசம் எங்க இருந்தது? அதுதான் கேள்வி. யாராவது ஒருத்தராக சொல்வீங்கன்னு யோசிக்கிறேன். சரி, இயேசுக்கு ஏசப்பாவுக்கு விசுவாசம் இருந்தது, அது யாரும் மறுதளிக்க முடியாதுல்ல, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏசப்பாக்கே கொஞ்சம் லைட்டாக விசுவாசம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏசப்பாக்கு விசுவாசம். சரி, அந்த விசுவாசத்தை எப்படி காண்பித்தார்? எப்படி காண்பித்தாரு? இந்த காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொல்ற? இறையாதே, அமைதலாய் இரு. இறையாதே, அமைதலாய் இருன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய விசுவாசம் அங்க இருந்ததா இல்லைங்களா? இருந்தது. அவர் விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறாரு? பேசுறது மூலம், வார்த்தையை சொல்றது மூலம். இறையாதே, அமைதலாய் இரு. அங்க போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆண்டவரே இப்படி நீங்க சொல்லிதான் ஆண்டவரே நாங்க வந்தோம், கொஞ்சம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோம் ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சல. என்ன சொல்றாரு? அவருக்குள்ள விசுவாசம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. எழுந்து நின்று என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இறையாதே, அமைதலாயிருன்றார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை அப்படிதான் காண்பிக்கிறார். இப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நான் விசுவாசத்தை காண்பித்தேன், உங்க விசுவாசம் எங்கன்னு கேட்க. உங்களுடைய விசுவாசம் அப்படியே உள்ளத்துல அப்படியே சும்மா அப்படியே நம்பிக்கிட்டு இருக்குது அப்படி கிடையாது. விசுவாசத்தை எப்படி காண்பிக்கணும்? வார்த்தையின் மூலமாக. ஒருத்தர் பேசுறதை வச்சே சொல்லிடலாம் அவருக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு. பேசுறதே அவரை வெளிப்படுத்தணும், அவர் எப்படிப்பட்ட நபர் என்பது அவர் பேசுறதுல தெரிஞ்சிடும். நம்ம வந்து வேற எதுவும் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. இவர் பேசுறதே இவருக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, வேற எதனா பேசுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவருக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்புட் போட்டுக்கிட்டே இருந்தா அவுட்புட்டு வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். நம்ம எதை உள்ள வைக்கிறோமோ அதுதான் வாயில வரும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடினால அவர் சொல்றாரு, இறையாதே, அமைதலா இருன்னு. இவர்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த வார்த்தை இல்லை. அதனால என்ன சொல்ல முடியல? அந்த மாதிரி பேச முடியல அவர்களால். இப்போ அந்த விசுவாசம் எதை காண்பிக்கிறது? நம்முடைய வார்த்தைகளை காண்பிக்கிறது. எப்படி நம்ம பேசுகிறோம், சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம எப்படி பேசுகிறோம். சில நேரங்களில் நல்லா ஆராதிக்கும் போது, துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது நல்லா பேசுகிறோம். நம்ம நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும்போது நம்ம பேசுகிறத வேற மாதிரி பேசுகிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலங்கன்ற கூட சொல்லிடுறாங்க. எப்படி பேச மனசு வருதுன்னு தெரில. கடவுள்லாம் ஒருத்தர் இருக்கிறாரா நான் தெரியல, அவர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா? நான் சர்ச்சுக்கு தானே போகிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, ஏன் அப்படி பேசுகிறாங்க? விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? நம்ம அந்த வேத வசனங்களை சரியாக புரிந்து கொண்டோம்னா நமக்கு கர்த்தர் எப்படி செயல்படுகிறாருன்றது புரியும். இந்த உலகத்தில் கூட பாருங்க, சிலர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, என் பிரச்சனை அவருக்கு தெரியுமே, எனக்கு நல்லது செஞ்சிருக்கலாமே, அந்த தப்பை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, அந்த வியாதியை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, இந்த விபத்து நடக்காம பார்த்து இருந்திருக்கலாமே, இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே, ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, வேத வசனங்களை அறிந்து கொள்ளவில்லை, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எங்க படிக்கிறோம் அதை?
ஓசியா புத்தகத்தில் பார்க்குறோம். என் ஜனங்கள் எதை அறிந்து கொள்ளலை? வேத வசனங்களை அறிந்து கொள்ளலை. தேவனுடைய வழிகளை என்ன பண்ணல? அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படி செயல்படுகிறார் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஒரு காரியம் கூட பாருங்க, இந்த உலகத்தில் வந்து நிறைய காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம். 100 நாள் ஜெபம் நடக்குது. இந்த 100 நாள் எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லுங்க? ஜெபிக்காமலே எனக்கு காரியங்கள் நடக்கலாமே, ஏன் ஜெபிக்கிறோம்? நான் ஜெபம் பண்ணி தான் அவர் செய்யணுமா? என்னங்க, நான் ஜெபம் பண்ணி தாங்க செய்கிறேன், ஜெபம் பண்ணால் தான் கேட்டால் தான் கிடைக்குது, எல்லாம் கொடுக்க மாட்டுறாரு, ஏன் அவரே செய்யக்கூடாதா, அவரே பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதை வந்து ஆண்டவரை வந்து இப்படி பார்க்கக்கூடாது. நான் கேட்டு தான் கொடுக்குறாரு, கேட்காமலே கொடுத்துருக்கலாம், என்ன ஆண்டவர் அப்படி யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை மதிக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை மதிக்கிறார், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண. மற்ற மனுஷன் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறானோ இல்லையோ, கர்த்தர் என்ன பண்ணுறார்? நம்மை மதிக்கிறார். எப்படின்னா, இப்போ கூட பாருங்கள், நம்ம யாருக்காவது ஒரு 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 பிஸ்னஸில், ஒரு வேலையில், ஒரு அலுவலகத்தில் ஒருத்தருக்கு, ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டுன்னு வைங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்துட்டு நாமளே போய் அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை அவர் தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கரெக்டுங்களா? இந்த மைக்கெல்லாம் எல்லாம் செட் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு வைங்களேன், அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் கரெக்டாக செஞ்சு முடிக்க போகிறாரு, அது அவருடைய வேலை. சரிங்களா? அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டாரு, எதுக்கு என்ன செட் பண்ண சொன்னாங்க, எனக்கு எதுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க, அதுக்கு அவரே பண்ணிகிட்டு இருக்கலாமே. என்கிட்ட சொல்லிவிட்டு எதுக்கு இவங்க வேற யாரோ இன்னொருத்தரை விட்டுருக்காங்க, கேட்போமா கேட்க மாட்டோம், நினைப்போமா நினைக்க மாட்டோமோ? இந்த பூமியை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டு மனுஷங்கிட்ட தான் கொடுத்தாரு. இந்த பூமியை நீ என்ன பண்ணு, ஆண்டுகொள், நீ ஆளுகை செய் சொல்லி மனுஷங்கிட்ட தான் என்ன பண்ண, முழு அதிகாரத்தையும் அந்த பூமியை ஆளுவதற்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதனால இந்த பூமியில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா மனிதன் தீர்மானிக்க வேண்டும். மனிதன் என்ன பண்ணணும்? தீர்மானிக்கணும். ஒரு காரியம் நல்லது நடக்கணுமா, தேவன்கிட்ட கேட்கணும், அவர் உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார்னா, இந்த பூமியை உங்ககிட்ட கொடுத்தோம்பா, இதில் நல்லது நடக்கணுமா, இந்த பூமியினுடைய சூழ்நிலைகளை மாற்றணுமா, தீமையான காரியங்களை மாற்றணுமா, உங்ககிட்ட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நீ ஜெபம் பண்ணா, நீ கேட்டால் நான் செய்கிறேன், ஹெல்ப்பு கூப்பிட்டா நான் வரேன். ஜெபம் என்பது வேற ஒன்றும் இல்லை, ஹெல்ப்பு தான். தேவன்கிட்ட என்ன பண்ணுறோம்? நம்ம உதவி கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம், அதை செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச காரியத்தை நம்ம செய்கிறோம். சில காரியங்கள் நம்மளால் செய்ய முடியல, அது வந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சில காரியங்கள் இருக்குது, என்னால் மேற்கொள்ள முடியல, பிசாசுடைய காரியங்கள் இருக்குது, கிரியைகள் இருக்குது, என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்போது, ஆண்டவரே இந்த காரியம் இப்படி தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய பலத்தினால செய்ய முடியல, எனக்கு உதவி செய்யுங்க வாங்கன்னு கூப்பிட்டா வரார். அல்லேலூயா. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து நாம் சில காரியங்கள் நாம செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். இந்த ஊழியத்தை கொடுக்குறாருன்னா, அந்த ஊழியத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்குறப்பா, இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. இதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்கான உதவி நம்ம தான் கேட்கணும். ஆண்டவரே நான் இப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி பெருகணும்னு நினைக்கிறேன், இந்த காரியங்களை முடியணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த ஒரு ஃப்ரீ வில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு தவறு பண்ணாலும் நம்ம தவறு செய்யலாம். நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிக்கிறாரா? இல்லை. அந்த 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 சுய விருப்பத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். சுய விருப்பத்தை, ஒரு நல்லதும் நம்ம செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். தீமை செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, கையை பிடிச்சிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எதை செஞ்சாலும் பார்க்குறாரு. எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக. நான் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தேன், நீ எப்படி பண்ண? உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தேன், அந்த குடும்பத்தை நீ எப்படி நடத்தின? உன் பிள்ளைகளை நீ எப்படி நடத்தின? உன்னுடைய காரியங்களை எப்படி செஞ்ச? உன்னுடைய வேலையை நீ எப்படி செஞ்ச? கொடுத்துட்டு உள்ள வந்து குறுக்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறவர் கிடையாது. கொடுத்துட்டு பார்க்குறாரு, செய், எவ்வளோ சிறப்பாக உன்னால் செய்ய முடியும் செய். ஊழியமாக சிறப்பாக செய், குடும்பத்தை நடத்தணுமா சிறப்பாக செய், வேலையில் நல்லா பெஸ்ட்டாக வரணுமா சிறப்பாக பண்ணு, படிக்கிறதுல நல்லா சிறப்பாக வரணுமா நல்லா படி, ஹெல்ப், நீ என்னை கூப்பிட்டா நான் வரேன், நீ கூப்பிட்டா நான் வரேன், உதவி கேட்டால் நான் உனக்கு உதவி செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீ சொல்லு, கேளுங்க சொல்கிறாரு. அவரே ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேட்டால் கொடுக்குறோம்பா. இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற நியமங்கள். இதை மீறி ஆண்டவர் செய்கிறது கிடையாது. ஆண்டவரே குறுக்க வந்து எல்லா இந்த காரியத்தை என்ன பண்ணுறது இல்லை, செய்யறதில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரை கூப்பிடுறோம், தேடுறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? அதையும் ஆண்டவர் என்ன பண்ண விருப்பமாக கொடுத்துருக்கிறார். அவருடைய விருப்பத்தை, சித்தத்தை, திட்டத்தை, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். இதை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியலங்க,
நான் வந்து ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி தேவ சித்தம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறேன். ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி தேவனுடைய சித்தம் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறேன். அப்படி கிடையாது. இதுதான் தேவனுடைய சித்தம். இதை நம்ம உள்ளத்தில் வைக்கும் போது கர்த்தரே என்ன பண்ணுறார், காரியங்களை வாய்க்க செய்கிறார். கர்த்தரே அது உள்ளே வந்துடும். ஊழியத்தை கூட பாருங்க, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, அதுவே உங்களுக்கு கொடுக்கும். இதுவே உங்களுக்கு சப்ளை பண்ணும். கர்த்தருடைய காரியத்தில் நடக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இருதயத்தில் ஒரு தடுமாற்றம், ஒரு டிஸ்டர்பன்ஸு, கலக்கம், அதெல்லாம் வந்துடும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவருடைய க்ரீன் சிக்னல் அங்கே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தில் நடத்துகிறார் அப்படின்னா அங்கே தேவனுடைய சித்தம் இருக்கும், அங்கே ஒரு ஃப்ளரிஷ் ஆகும், அங்கே ஒரு செழிப்பு இருக்கும், அங்கே ஆசீர்வாதங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம காரியங்களை செய்யும் பொழுது இப்போ ஏற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. இப்போ புரியுதுங்களா எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோன்னு? ஜெபம் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்காது. நிறைய பேர் ஜெபமே பண்ணுறது கிடையாது, ஜெபமே பண்ணுறதில்ல. தானாக நடக்கட்டும், தானாக நடக்கட்டும், என்னதான் நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு காரியமும் ஆசீர்வாதமாக நடக்காது. அதனால தான் முறையாக ஜெபிக்கணும், அதை முறையாக ஜெபிக்கணும். என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேங்கன்னு சொல்கிறது இல்லை ஜெபம். மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேங்க அப்படி இல்லை. ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அதை பைபிளில் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். அதை நான் என்ன பண்ணணும், அதை அறிந்து அதன்படி நாம் ஜெபிக்கணும். தேவனை ஒரு வசனம் பாருங்க, தேவனை அறிவதே நித்திய ஜீவன் ஒரு வசனம் இருக்கு. கேள்வி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தேவனை, அவர் பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். எதை அறியறது? தேவனை அறிவதுன்னா என்ன அர்த்தம்? தேவனை அறிவதுன்னா என்ன சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். தேவனை அறிந்து கொள்வதுன்னா என்ன? பைபிள் படிக்கிறது வேற, சொல்லுங்க. தேவனை அறிந்து கொள்வதுன்னா என்ன? பேசவே கூடாது, முடிவோட தான் வந்துக்கிறீங்களா? சரி, அதாவது இப்படி சொல்லலாம். இங்கே ஒரு நபர் இருக்கார், இதயநாதன் இருக்கார். அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படி சொன்னால் தான் கொஞ்சம் புரியும். அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுங்க அப்படின்னா, அவரை அறிந்து கொள்வதுன்னா நான் அவரை பற்றி தெரிஞ்சுங்க. இப்போ நான் எப்படி அவரை தெரிந்து கொள்ளலாம்? பேசுவதன் மூலமாக, பழகுவதன் மூலமாக. எதை அறிந்து கொள்ளலாம்? பேசுவதன் மூலமாக, பழகுவதன் மூலமாக எதை அறிந்து கொள்ளலாம்? இப்போ நான் அவருடைய குணாதிசயங்களை நான் என்ன பண்ணுறேன், அறிந்து கொள்கிறேன். அப்புறம் வேற என்ன அறிந்து கொள்ளலாம்? சொல்கிறதுக்கு நிறையா இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேறீங்க, பேச மாட்டேறீங்க. சொல்லுங்கள், இப்போ தான் வருது ஒன்று ஒன்று. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவர் எங்கே வேலை செய்கிறாரு, சரிங்களா, அவங்க வந்து கல்யாணம் ஆச்சா இல்லையா, அவருக்கு பிள்ளைகள் இருக்கா, இல்லை என்ன செஞ்சிட்ருக்காரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவருடைய என்ன பிளான் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த திட்டங்கள் என்னெல்லாம் அவர் வச்சுருக்கிறாரு, எதெல்லாம் இருக்குது எதுனா இல்லை, அதை போட்டு அலசி ஆராய்ஞ்சு அவர் இதை பற்றி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை பற்றி எந்த டீட்டெயில் கேட்டாலும் நான் சொல்லுவேன். எங்கே போகிறார் வர்றார், எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறார், காலையில் வாக்கிங் 5 மணிக்கு போகிறாரா 5 மணிக்கு போகிறாரு, நைட்டு 6-7 மணிக்கு இங்கே பார்க்கலாம், 10 மணிக்கு போனால் அந்த கடையில் பார்க்கலாம், எதையாவது ஒன்று சொல்லலாம்ல. இது ஒரு விதமான அறிந்து கொள்ளுதல். இதே போல் நான் தேவனை வந்து நான் இப்படி அறிந்து கொள்ளலாம். எப்படின்னா, அவர் எப்பேற்பட்ட தேவன், எவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ மகத்துவமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். இப்படிலாம் இருக்குது நிறைய காரியங்கள், சரிங்களா? அது இருக்கும், அது மாறாது. அப்படி அறிந்து கொள்வது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை ஆராதிப்போம், அவ்வளோதான். ஆண்டவரே நீ எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டிருப்பது எங்களுக்கு பாக்கியம் சொல்லி நம்ம ஆராதிக்கலாம், சரிங்களா? அது ஒரு விதமான அறிந்து கொள்ளுதல். ஆனால் உண்மையாக அறிந்து கொள்வதுன்னா என்னன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் அதை அறிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சிலது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு, நம்மளை தப்பு வைக்கணும்னு விரும்புகிறார், நம்மளை உயர்த்தணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், வேற மாதிரி
திடீர்னு கீழே எங்கேயா விழுந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம யோசிக்கிறது என்ன யோசிப்போம்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. எதை? அதனால தான் பாருங்கள் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுச்சு. பக்கத்தில் சொல்கிறதுக்கும் ஒரு ஆள், போன வாரம் சர்ச்சுக்கு வந்தியா, வரலல்ல, அதான் அது நடந்தது அப்படி சொல்லுவோம். இப்போ என்ன ஆகிடும், ஐயோ ஐயோ, அப்போ சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கீழே தள்ளி விட்டுருவார் போல. ஆண்டவர் கீழே தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை தாங்கி பிடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இதை அறிந்து கொள்ளணும். இன்னொரு ஒரு வசனம் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க பயங்கரமாக, என்னென்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னோடனே நாங்களாம் அப்படி நம்ம சொல்லுவோம், கரெக்டாக சொன்னீங்க ஆண்டவரே, நாங்களாம் எம்மாத்திரம், நாங்கள் சாதாரணமான மனிதர்கள், நீங்கள் ஆண்டவர், நீங்கள் தெய்வம், உங்களை போல் வர முடியுமா? இந்த உலகத்தில், பாவ உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வழிகள்லாம் ரொம்ப மோசமான வழிகள், எங்களோட நினைவுகள்லாம் தவறான நினைவுகள் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து, நான் எவ்வளோ பெரிய கடவுள் பார், நீ சாதாரணமான மனுஷன், இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பாவ உலகத்தில் இருக்கிற நீலாம் வந்து பார், ஜெபம் பண்ணுறது கூட உனக்கு தகுதி கிடையாது, அப்பேற்பட்ட ஆள் நீ, என் வழியெலாம் பயங்கரமான வழி அப்படின்ற விதத்தில் அவர் சொல்லலை. உன் நினைவுகள் என் நினைவுகள் ஏன் இல்லைன்னு சொல்லி ஏன் சொன்னார் அப்படின்னா, நம்ம தவறு செய்யும்போது சில நேரங்களில் ஒரு பாவத்தில் விழுந்து போகிற சூழ்நிலையில் நம்ம பயப்படுறோம். ஐயோயோ, ஆண்டவர் எனக்கு எதனா பண்ணிடுவாரா, பைக்கு தப்பு எடுக்கிறேன், ஆனே நேற்றே தப்பு பண்ணிட்டேன், இப்போ பைக் எடுக்கிறேன், போகிற வழியில் எதனா ஒன்று ஆகிடுமா, ஆண்டவரே ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் மூடிக்கொள்ளுங்க, மறைச்சி கொள்ளுங்க, ரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க, வேலையை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, அது இதுன்னு பயந்து நடுங்கி ஜெபம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், பயந்து நடுங்கி ஜெபம் பண்ணுறோம். எதனா ஆகிடுமோ, நேற்று எதோ ஒன்று பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதனால் எதனா உண்டாகுமா, பிசாசு எதனா கிரியை செய்வானா, எதனா மாற்றிடுவானான். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வந்து அழிக்கிறதுக்கு நான் இல்லை, உன்னை பிடிச்சி கீழே தள்ளுறதுக்கு நான் இல்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்றாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். நீ பயப்படுற, நான் எதனா உன்னை பண்ணிவிடுவேன் அப்படின்னு, நான் பண்ண மாட்டேன்பா, நான் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை, உன்னை கீழே தள்ளுற ஆண்டவர் நான் கிடையாது, உன்னை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர், உன்னுடைய வழி மாதிரி என்னுடைய வழி இல்லை. நம்ம வேணால் அப்படி யோசிப்போம், நமக்கு யாருன்னா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவோம், நம்ம அவங்ககிட்ட இதோட பேசத்தை நிறுத்தணும், அவங்ககிட்ட வச்சுக்கிறதே இல்லைங்க. என்றைக்கு அவன் அப்படி சொன்னானோ, பேசி 10 வருஷம் ஆகுது, பேசி 10 வருஷம் ஆகுது. இதான் மனுஷனுடைய வழி. ஒருத்தனை பிடிக்கலன்னா ஒதுக்கி தள்ளிடுறது, அவனை வெறுத்து தள்ளிடுறது, அவனை பற்றி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறது, ஆள் சரி கிடையாதுங்க, அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க, நேற்று இப்படி பண்ணிட்டான். இதெல்லாம் நம்முடைய வழி. ஆண்டவருடைய வழி அப்படி கிடையாது. நம்ம எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி, எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும், எத்தனை முறை அது பண்ணாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, அரவணைத்து கொள்கிறார், நம்ம ஏற்றுக்கொள்கிறார். நான் ஆண்டவர் வந்து பாருங்கள், நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ன்றதை யோசித்து பார்க்கணும். நம்ம செய்கிற தப்பெல்லாம் பட்டியல் போட்டு ஆண்டவர் சொன்னார்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம யோசிக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும், கதையாக வேறு மாதிரி போயிடும்ல. நம்ம யோசிக்கிறது, நம்ம சிந்திக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும். ஐயோ, ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ தப்பு பண்ணாலும், எவ்வளோ பலவீனங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் அதை கர்த்தர் என்ன பண்ணுறது, வெளிப்படுத்துறது இல்லை. நம்மளை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நம்மளை எவ்வளோ பாதுகாக்கிறாரு, எவ்வளோ நல்ல தெய்வம். இதுதான் நம்ம ஆண்டவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, கீழே தள்ளி விடுற தேவன் அல்ல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புனால தாங்க அந்த சாபம் பின் தொடர்ந்து வந்துக்கினே இருக்குதுங்க, இது எப்போ ஒழியும், இது எப்போ முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. 2 கொரிந்தியர் 5:17 கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் சொல்கிறது எல்லாம் புதிதா. நீ என்னைக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்களோ அன்றைக்கி பழைய காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய சாபங்கள் முடிஞ்சு போச்சு, பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறேன், என் முதுகு பின்னாடி போட்டோம்பா, சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டுட்டேன், அதை நான் நினச்சி பார்க்கவே இல்லைன்றார். நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, அதை நீ தான் நினைக்கிற, அதை நான் நினைக்கலன்றார். அதை நான் என்ன பண்ணல, நினைக்கல, நீ தான் நினச்சிக்கிட்டுற. உன் நினைவுகள் என் நினைவுகள், நீ பயப்படுற, நான் அது மாதிரி நான் நினைக்கல. உனக்கு கெடுதல் செய்கிற தேவன் நான் இல்லை, உனக்கு தீமை செய்கிற தேவன் நான் இல்லை, உனக்கு நன்மை தான் செய்கிறேன். என் பிள்ளைக்கு எப்படி என்ன செய்யலாம் பார்த்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருப்பாங்க, என் பையன் இதெல்லாம் பண்ணுறான், அவனுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எதுனா அவனுக்கு தேவையானதை சேர்த்து வைக்கணும், அவன்கிட்ட காசு இல்லையே, அவனுக்கு எதனா செய்யலாமா, அவனை எப்படி படிக்க வைக்கலாம், எங்கே இது பண்ணலாம்,
யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தகப்பனே, இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பனே அப்படி யோசிக்கும் போது நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எப்படி யோசிப்பார்? என் மகளை எப்படி நான் பாதுகாக்கணும், என் மகளுக்கு என்ன செய்யணும், என் மகளுடைய இருதயம் கலங்குது, அதை நான் எப்படி துடைக்கணும், எப்படி நான் மாற்றணும், எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு வேலையே தான், அவருக்கு வேலையே அதுதான், பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் என்ன தான் சூரியன் சந்திரன் இதெல்லாம் உண்டு பண்ண, முழு யூனிவர்ஸ் எல்லாத்தையும் உண்டு பண்ணாலும் அவர் யோசிச்சுட்டு இருக்குது என்னென்னா நம்மளை தான் யோசிச்சுட்டு இருக்கிறார். எப்போவுமே நம் நினைவாகவே இருக்கிறார், நம்மையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன நல்லது பண்ணலாம், நம்மளை எப்படி உயர்த்தலாம், நம்மளை எப்படி மேன்மையாக வைக்கலாம், நமக்கு காரியங்களை எப்படி செய்யலாம், இதுதான் அவருடைய நினைவுகள். ஒரு பாட்டு ஒன்று பாடும்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், நிறைய சொந்தம் நமக்கு இருக்கலாம், நிறைய சொந்தங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே சொந்தங்கள் இருக்கலாம், ஆனால் உம்மை விட ஒரு பெரிய சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. கூட இருக்கிற கணவன் கூட பாருங்கள், கூட இருக்கிற மனைவி கூட பாருங்கள், அவங்க கூட சில நேரங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாருங்க. நம்ம புரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், சோர்ந்து போகணும் அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் சரியில்லாத நேரத்தில், இல்லை மனைவி சரியில்லாத நேரத்தில் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை இருக்குது, நமக்கு நம்பிக்கையின் வாழ்க்கை இருக்குது. பரவாயில்ல, யார் சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல, சரியாக இருக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார், அவருக்காக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. யாருக்காக வாழ்கிறோம் நம்ம? ஏன்னா அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவருடைய ஈக்குவல், அவருடைய ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார் பாருங்கள், அவருக்கு பக்கத்தில் கூட ஒரு ஆளை வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் கூட கணவனையோ இல்லை மனைவியோ வேறு எந்த உறவையும் நம்ம என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த உலகத்தில் யார் சரியாக இருந்தாலும் சரி, சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா என்னை அழைத்த தேவன், எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எனக்குள்ளே வாழ்கிற தேவன், எனக்குள்ளே வசிக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் அவருக்காக வாழ்கிறேன். நான் வாழ்வது யாருக்காக? ஏசப்பாக்காக. கார்டு கொடுத்தீங்களா? கொடுங்களா பாப்பா. இ மைனரா? கொடுங்க, அவர் பாட்டு பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 இயேசுவே. பாருங்க, ஆண்டவர் கூட பாருங்க, அவருக்கு இந்த உலகம், வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, எல்லாமே அவரது தான். ஆனாலும் ஆண்டவருக்கு எப்படின்னா அதெல்லாம் பெருசாக தெரியல, அதெல்லாம் பெருசாக தெரியல. நம்மை பார்த்து சொல்கிறார், நீ சம்பத்து, நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சொத்துங்கிறார். நம்மளை பார்த்து இப்போ ஆண்டவரே நம்மளை பார்த்து பாடுறார். எப்படி பாடுறாரு? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை விட யாரும் இல்லை, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து
என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருக்கிறோம் நம்ம. இல்லை, கீழே பிடிச்சி தள்ளுறவர், காலை உடைக்கிறவர், கையை உடைக்கிறவர், அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, சாபம் தொடருது, பின் தொடருது. பைபிள் எல்லாம் வித்தியாசமாக சொல்லுது. நிறைய பேருடைய ஜப குறிப்புக்கெல்லாம் பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பைபிள் சொல்கிறது வேற, அவங்களுடைய ஜப குறிப்பு சொல்கிறது வேற. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம ஒரு பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தர் தேவன் நம்ம எப்படி பார்க்குறாராம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை அப்படி சுருட்டி ரேப் பண்ணி வச்சிருக்கிறாராம். நம்மளை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே அப்படி சுற்றி வச்சிடறான். அப்போ பார்க்கும்போது கிறிஸ்து தான் தெரிகிறாராம் தேவனுக்கு முன்பதாக. அவர் கண்ணில் என்ன தெரியுது? கிறிஸ்து தான். தேவனுடைய கண்களில் யார் தான் தெரிகிறாரு? கிறிஸ்து தான் தெரிகிறாரு. நம்ம அவருக்குள்ள மறைஞ்சு இருக்கிறோம், அவருக்குள்ள மறைந்து இருக்கிறோம், ஒளிந்து இருக்கிறோம். பிசாசு எப்படி நம்மளை தொட முடியும்? பிசாசு எப்படி தொட முடியும்? நம்மையும் நமக்கு உண்டான யாவற்றையும் தொட முடியாது, தொட முடியாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் இல்லைங்க, நிறைய பிரச்சனை வருது. அதுக்கு நாங்கள் சொல்கிறேன், பிரச்சனை என்னன்னா நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்றதில்ல, அதான் பிரச்சனை. கிறிஸ்துவுக்கு உள்ள நம்ம இருக்கிறோம், பைபிள் சொல்லுது. அதுக்கான எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்ல. எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா என்ன? அப்படியே பொதுவாக சொல்லி ஜெபம் பண்ணோம், பைபிள் படிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளன்னா என்னன்னா பாருங்க, அவருடைய சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நைட்டு தூங்கும் போது போய் நிம்மதியாக போய் தூங்கலாம். காலையில் எழுந்துக்கும் போது நிம்மதியாக எழுந்துக்கலாம். ஐயோ ஒரே பயமாக இருக்குதுங்க, பாம்பு வருதுங்க, அது வருது, இதெல்லாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். இந்த முயற்சியை நம்ம எடுக்கணும். எந்த முயற்சி? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். அவருடைய மரணத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே நமக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே வரமாட்டாங்க நம்ம ஆளுங்க, இதுக்குள்ளே வரமாட்டாங்க. இது வராமல் நான் சர்ச்சுக்கு போனேங்க, ஜெபம் பண்ணேங்க, உபவாச கூட்டத்துக்கு போனேன், அப்புறம் நைட்டு ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டு என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுன்றது என்ன? ஒரு மரணத்தினுடைய சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கேன். பாவத்துக்கு செத்து நீதிக்காக பிழைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த ஏரியாவில் நமக்கு பிரச்சனைனா இதை ஃபோக்கஸ் பண்ணணும். இதை ஃபோக்கஸ் பண்ண, பாவத்துக்கு செத்துரு. ஒரு காரியம் பாவமா, இது எனக்குரியது அல்ல, இதை செஞ்சு நான் என்ன பண்ண மாட்டேன், தேவனை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அதாவது பாருங்க, மற்ற மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் நம்ம மதம் இல்லை, ஒரு மார்க்கம், தேவனுடைய வழி. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? திருடுங்க, பாவம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை. வெளியில் இருக்க பாருங்கள், ஒரு மாரல் ஸ்டடீஸில் கூட என்ன சொல்கிறாங்க? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும், யாரையும் வெறுக்கக்கூடாது. நம்ம சொல்கிறது எல்லாமே அங்கேயும் சொல்கிறாங்க. அதே தான் நம்ம இங்கே சர்ச்சிலே சொல்கிறோம். அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த தவறெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அவங்க சொல்லுவாங்களா, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒருத்தர் துக்கப்படுற ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் தான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது, வழிகள் என்பது கிறிஸ்துவை பற்றியது, கிறிஸ்துவை பற்றியது. நான் அதை செய்யும் போது, ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நான் தவறு செய்யும் பொழுது, பாவமான காரியங்களுக்கு என்னை விட்டு கொடுக்கும்போது, என்னை ஈல்டு பண்ணும்போது துக்கப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். மனசு கஷ்டப்படுற ஒருத்தர் இருக்கிறார். அதாவது நமக்கு தெரியாதவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, நம்ம ஒரு தவறு பண்ணும்போது கோபப்படுவாங்க. நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக ஒரு காரியம் செஞ்சுட்டா நம்ம கோபப்படுவோம். கோபப்பட மாட்டோம். என்ன படுவோம்? துக்கப்படுவோம். ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிற ஒருத்தர், நான் நேசிக்கிற ஒரு நபர், ஆனால் என்ன பண்ணல, என் வார்த்தையை மதிக்கலை, என் வார்த்தையை நம்பலை, என் வார்த்தையை விசுவாசிக்கலை. நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? துக்கப்படுகிறார். ஆவியானவர் துக்கப்படுகிறார். அப்போது சந்தோஷப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. நான் என்னுடைய செய்கைகளின் மூலமாக, நான் பேசுகிற பேச்சுகளின் மூலமாக சந்தோஷப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவம். வெளியில் இருக்கிறது அது எந்த மதமும் அது சொல்கிறது கிடையாது.
இதை செய்ய, இது தப்பு, இது ரைட்டு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, சரி சரியில்லைன்றது சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் நம்ம நல்ல காரியங்களை செய்யும் பொழுது சந்தோஷப்படுகிற ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது துக்கப்படுகிற ஒருத்தர் இருக்கிறாருன்றதை நம்ம இங்கே போதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது விசேஷம். நான் எங்கே போனாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் என்ன பார்க்குறாரு. ஒருத்தரை பற்றி நம்ம வந்து குறை சொல்லும் போது கர்த்தர் அதை பார்க்குறாரு, கேட்குறாரு, ரொம்ப வருத்தப்படுறார், துக்கப்படுறார். ஐயோ, என்னுடைய வழிகளை என் மகள் புரிந்து கொள்ளலையே, என்னுடைய வழிகளை என் மகன் புரிந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்ல ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வழி என்ன? பரிசுத்தமான ஒரு வழி. பாவத்துக்கு விட்டு கொடுக்காம, பாவத்துக்கு நம்ம விற்று போடாம, பாவத்துக்கு மரித்து, பாவம் வரும்போது நம்ம மரித்தவர்களாக இருக்கிறோம், நீதின்னு வரும்போது ஆக்டிவாயிரும். ஒரு பாவமா செய்ய மாட்டேன், இது தப்பு, இது வந்து ஆண்டவருக்கு இது பிடிக்காது. எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன்? தேவன் அதை விரும்புகிறார், தேவனுடைய சிந்தையில் அது இருக்கு. இதை நான் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறேன். எதை அறிந்து கொள்ள? தேவனை பற்றி அறிந்து கொள்கிறேன். எப்படி அறிந்து கொள்கிறேன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம், தேவனை பற்றி அறிந்து கொள்வது. அவர் எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை நேசிக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? என்ன நேசிக்கிறார். நம்மை எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் நேசிக்கிறார். இல்லைங்க, எதனா தப்பு பண்ணும்போது ஆண்டவர் வந்து நம்ம கிடையாது. தேவன் வந்து நம்ம எப்படி நேசிக்கிறார்னா, கிறிஸ்துவை எப்படி தேவன் நேசிச்சாரோ, இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி நேசிச்சாரோ அதே அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். கிறிஸ்து வந்து ரொம்ப நேசகுமாரன், அவரை வந்து 100% நேசிக்கிறார்னா நம்மளை ஒரு 70%, 50% தான் நேசிக்கிறார். அப்படி கிடையாது. கிறிஸ்துவை அவர் எப்படி நேசிக்கிறாரோ தேவன் அதே அளவு, அதே டிகிரி தான் நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் நேசிக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நிறைய பிரச்சனைகள், போராட்டம் வருது அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார், அவருடைய வழிகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை விட்டுட்டு பாவமான காரியங்களை சூஸ் பண்ணிடுறோம். அப்படி சூஸ் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு, ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவத்தினுடைய வல்லமை, அந்த பாவத்தினுடைய பலன் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிறது. இது ஆண்டவர் பொறுப்பு இல்லை, இதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. அப்பவும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் தான், அப்பவும் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்குதான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே சில அடி உதலாம் விழுந்துருது நமக்கு. அங்கே யார்? இது கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் நம்மளை பிடிச்சி தள்ளலை, நம்மளா போய் தேடி கீழே விழுறது தான். தேவன் அதுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா உதவி செய்வதற்கு அப்பவும் ஜெபம். ஆண்டவரே, என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தீங்க, நான் தான் அதை தப்பு பண்ணேன், என்னை மன்னிங்க. நம்ம ஏன் அந்த பாவ அறிக்கை செய்கிறோம்? பாவ அறிக்கைன்றது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த பாவத்துக்கு நான் தான் பொறுப்பு, இந்த பாவத்துக்கு நான் தான் காரணம், இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறது தான் பாவ அறிக்கை. ஆண்டவர் அப்போ கூட நம்மளை வெறுக்கல. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன், அறிஞ்சு தான் செஞ்சேன், துணிஞ்சு தான் செஞ்சேன், இதுக்கு நான் தான்ப்பா பொறுப்பு, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதை நான் பண்ண மாட்டேன். அப்போ தேவனை அறிந்து கொள்வது என்பது, தேவன் என்னன்னா என்னோட வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறாரோ அதை நான் அறிந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரலோகத்தில் இருக்கிற, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், நல்லது தான், தெரிந்து வைத்து. ஆனால் நமக்கு தேவையானது என்னென்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என்னை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், அதை அறிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் நான் உயரணும்னு விரும்புகிறேன்னா தாழணும்னு விரும்புகிறாரா கர்த்தர்? சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்வடையணும்னு சொல்லி விரும்புகிறாரா, தாழ்வடையணும்னு சொல்லி விரும்புகிறாரா? உயர்வடையணும்னு சொல்லி விரும்புகிறேன். இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறது, நம்ம ஆண்டவருடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நான் உயரணும், நான் பெருகணும், நான் மேன்மையாக இருக்கணும், நான் வெற்றி பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில். அப்போ இதை நான் அடைந்து கொள்வதற்கு, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கணும். முன்னாடி எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா, விசுவாசத்தின் மூலமாக. எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த விசுவாசமே அவங்களுக்கு செயல்படாது. எதுவுமே வேணான்றாங்களே, என்ன நினைக்கிறாங்க? ஆமாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், அபிஷேகம்லாம் பெற்றுட்டேன், நான் இன்றைக்கி செத்தா கூட நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், இங்கே கண்ணு முன்னா அங்கே பரலோகத்தில் கண்ணை திறப்பேன், இப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஈஸி. இங்கே கண்ணை மூடனா அங்கே கண்ணை திறப்போம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.
ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை அறிந்து அதன்படி நம்ம நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசம் பண்ணணும். அதுக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா விசுவாசம். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்குது. மரணத்துக்கு, பாவத்துக்கு நான் மரித்து நீதிக்கு நான் என்ன பண்ணுறேன்? பிழைக்கிறேன். நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு, விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த வசனங்களை கை கொண்டு வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ பாதுகாப்பு நமக்கு நேச்சுரலாகவே இருக்குது. எந்த பிசாசுக்கும் நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களை எந்த பிசாசும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. நான் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் பிசாசு வந்து என்னை மேற்கொள்கிறாங்க. பிசாசோட வல்லமையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்தையும் உறிந்து எடுத்துட்டார். மனுஷனோட வல்லமையை காட்டிலும் பிசாசுடைய வல்லமை பெருசு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு வந்து பெரிய வல்லமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மனிதர்களுடைய வல்லமையே பயன்படுத்துகிறான். மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து நாவல் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, வாயின் வார்த்தைகளில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பிசாசே வந்து நேரடியாக பேசுறதில்ல. இந்த மனுஷனை வச்சே இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறான்? கீழே தள்ளுறான். இவன் பேசுகிற வார்த்தையை என்ன பண்ணுது? இன்னொருத்தனை மனசை பாதித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை கீழே தள்ளிடு. ஏன்னா அவனோட மனுஷனோட வார்த்தைக்கு தான் வந்து பவர் அதிகம். ஆனால் இவன் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். பிசாசு என்ன பண்ணுறான்? வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான், காரியங்களை திரித்து செய்கிறது, அதை வேறு மாதிரி ஒரு டிசப்ஷன், வஞ்சகத்தை உண்டு பண்ணுறதான் அவனுடைய வல்லமை. அவனுடைய பிசாசுடைய வல்லமைன்றது வஞ்சகத்தை என்ன பண்ண உண்டு பண்ணி ஏமாற்றி சில காரியங்களை செய்கிறது தான் அவனுடைய வேலை. இப்போது சத்தியத்தை அறிந்து கொள்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், எந்த பிசாசுடைய வல்லமை என்னை தொடுவதற்கு சட்டப்படி நியாயமாக அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. ஒரு வேளை வந்து ஐயோ என் வாழ்க்கையில் வந்து பாவம்லாம், இந்த சாபம்லாம் பின்தொடர நினைக்காதீங்க. சாபம்லாம் பின்தொடரவில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன. நம்ம கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டியது என்ன? பாவத்துக்கு நான் விட்டு கொடுக்கக்கூடாது. பாவத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அவிசுவாசத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. பாவம் போது நிறைய பாவத்தை நம்ம மேஜராக நம்ம நினைக்கிற பாவங்கள்லாம் நம்ம நிறைய விட்டுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் செய்யறதில்ல. ஆனால் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, இருக்கிறதுல 1ஆம் நம்பர் பாவம்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். இருக்கிறதுல 1ஆம் நம்பர் பாவம், பாவத்தினுடைய நம்பர் 1, 1, 2, 3, 4, 5, 6 அப்படி போட்டோம்னா எது நம்பர் 1 பாவம் அப்படின்னா அவிஸ்வாசம் தான் நம்பர் 1 பாவமே. எது? அவிஸ்வாசம். இப்போது இந்த 12 பேரை வேவை பார்க்க அனுப்பிச்சாங்களா? அதில் 10 பேர் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. 10 பேர் ரிப்போர்ட் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க? தேசம் வந்து நல்லா தான் இருக்குது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம், அங்கே இருக்கிற மனுஷங்களாம் ராட்சதர்கள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளைகளை போல தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்றாங்க. அதாவது அவங்க வந்து ஒன்றும் பெருசாக பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுற தேசம் கரெக்டு, அங்கே வந்து செழிப்பான தேசம் கரெக்டு, அங்கே இருக்கிற ராட்சதர்கள் கரெக்டு, அங்கே அவங்க பார்வைக்கு முன்னாடி வெட்டுக்கிளியை போல் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்க. அவங்க பெருசாக ஜெய்ஜாட்டிங்காக இருக்கிறாங்க. இதெல்லாமே கரெக்டான காரியம்தான், ஒன்றும் மாற்றிக்கிறதுலாம் சொல்லலை. ஆனால் வந்து அவர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் பைபிள் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? துர்ச்செய்தியை பரப்பினார்கள்னு மாற்றிக்கிறதெல்லாம் இல்லாததெல்லாம் போலாததெல்லாம் சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு துர்ச்செய்தி. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ அதை சுதந்திரத்துக் கொள்வா, நான் உனக்கு அந்த பாலம் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேசுறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் அது துர்ச்செய்தி. கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மையை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் அறிந்து வச்சு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பெற்றுக்கொண்டுட்டு எங்கெங்க வாழ்க்கையில் ஒன்றும் ஒரு மாற்றமாக வரல அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு பெரிய பாவமாக இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் பெரிய பாவம். அவிசுவாசத்தினால் என்ன பண்ணல, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஒரே ஒரு காரணம் தான், என்னது? அவிசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை, அவங்க பார்த்ததை நம்பினாங்க. அவங்க கண்களால் பார்த்ததை நம்பினாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்மள. அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் எப்படி செயல்படுதுன்னா, அவங்க பார்க்கறத நம்புறாங்க. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தர் பார்க்கறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இது இப்படி தான் நடக்கும், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். 2 ராஜாக்கள் 6:17. எத்தனை பேர் அங்கே வந்தீங்க? நுங்கம்பாக்கம் 2 ராஜாக்கள். ஐயோ பயப்படுறான்,
எதிரி இராணுவ வீரர்கள்லாம் வந்ததை பார்த்து பயப்படுறோம், பார்த்ததை வச்சு பயப்படுறோம். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டு, ஈவில் ரிப்போர்ட்டு அது எலிசா தீர்க்கதரிசி சொல்கிற, இவன் கண்களை பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தரலுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசி போகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அதனால தான் போகிறாரு. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை வரலன்னா நீ போவாதுன்னு சொல்லி தான் போயிருக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுனால தான் போகிறாரு. நமக்கு வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்குது. இவ்வளோ வசனத்தை வச்சுட்டு, வார்த்தையை வச்சுட்டு, வாக்குத்தத்தத்தை வச்சுட்டு, இதுக்கு அப்படியே அகைன்ஸ்ட் ஆப்போசிட்டாக நம்ம பேசணும் அப்படின்னா அது இருக்கிறதுலே நம்பர் 1 பாவம். அது இருக்கிறதுலே நம்பர் 1 பாவம். எந்த விதமான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சுதந்திரத்து கொள்ள முடியாது. இப்போ நம்ம சொல்ல முடியுமா, பாருங்க நான் சர்ச்சுக்கு தாங்க போனேன், ஜபம் தான் பண்ணுங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைக்கலங்க. யார் காரணம் அதுக்கு? ஆண்டவர் கொடுப்பேன் தான் சொன்னார், ஆண்டவர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். அப்போ ஜனங்கள் அதை சுதந்திரத்து கொள்ளாமல் போனது தேவன் காரணமா, ஜனங்கள் காரணம்? ஜனங்கள் தான் காரணம். ஆண்டவர் நல்ல ஆண்டவர் பாருங்க. 2 வருஷத்தில் போயிருக்கலாம், அதிகபட்சமாக 2 வருஷத்தில் கானான் தேசத்துக்குள்ளே போயிருக்கலாம். தேவையில்லாமல் அவிசுவாசப்பட்டு அப்படி போச்சு வாழ்க்கையே. அவங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரத்திலே போகுது. அவிசுவாசம் தான் காரணம். கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கப்புறம் அதை சொல்லக்கூடாது. நான் பயப்படாதன்னு கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. பயப்படாதன்னு சொல்லிட்டாரு, சொன்னதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. உன்னை உயர்த்துவன்னு சொல்லிட்டாரு, என் வாழ்க்கையில் உயர்வு இல்லையேன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டார்ல, உன்னை உயர்த்துவன்னு சொல்லிட்டார்ல, உயர்வு வரலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை உயர்த்துவார். அவருடைய வசனத்தை எடுத்து அதை அப்படியே பிலீவ் பண்ணி அவர் சொல்கிற மாதிரியே சொல்லணும். அதுதான் ப்ரேயர். ஜபங்கிறது என்ன? ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து, வசனத்தை எடுத்து அதையே நம்ம ஜபம் பண்ணணும். பைபிள் தான் இருக்கிறதுலே ஃபுல் ஆஃப் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். சங்கீதத்தெல்லாம் எடுத்து வாசி பாருங்க, எல்லாமே ஜப குறிப்பு தான். இந்த வசனத்தை எடுத்து அதை நம்பி நம்ம அதையே நம்ம ஜபம் பண்ணாலே போதும். வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பேசும்போது தேவன் துக்கப்படுகிறான். நான் இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன், இவ்வளோ வசனங்களை கொடுத்துருக்குறேன், இவ்வளோ சொல்லி என் பிள்ளை, என் மகன் என்ன பண்ணுறான், அது அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறானே, ஆண்டவர் துக்கப்படுறாரு. அதனால் பிரச்சனை வருது. அது கர்த்தர் காரணம் இல்லை, அதுக்கு கர்த்தர் காரணம். அவரே பிடிச்சி கீழே தள்ளலை, நாமளே அதில் போகிறோம். நாமளே பிசாசு அப்படி காத்துக்கிட்டே இருக்கிறான். பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பிசாசு பார்த்துட்டு எப்போ நீ அவிசுவாசமான வார்த்தையை பேசுவேன் பார்த்துக்கினே இருக்கிறான். அந்த வார்த்தை வந்தவனே என்ன பண்ண, கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடறான். பாருங்க, என்னுடைய அவிசுவாசம் பிசாசுனுடைய வார்த்தை, பயம் அது பிசாசுனுடைய ப்ராடக்ட்டு. இதெல்லாம் அவனுடைய காரியங்கள். நம்ம பேசும்பொழுது, அவனுடைய காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது பிசாசு நிற்கிறான். பார், நான் சொன்ன என்னுடைய வார்த்தையை தான் நீ பேசுகிற, என்னுடைய பயத்தை தான் நீ என்ன பண்ண சுதந்திரத்துக்கிற, அதனால அவங்க கூட நான் வருவேன், கூடவே வரான். யார் அவனை கூப்பிட்டது? நம்ம வாயினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கூப்பிடுறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் வராரு. கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது, அவிசுவாசத்தின் வார்த்தையை பேசும், பயத்தினுடைய வார்த்தையை பேசும் பொழுது அவன் தான் கூட வரான். ஏன்னா நம்ம தானே கூப்பிடுறோம். ரோட்டில் போகிற நாயை சும்மா கூப்பிடுற மாதிரி, காதை பூச்சி இழுக்கிற மாதிரி, அவன் சும்மா எங்கேயோ போயிட்டு இருந்தவன் பேசி என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வர வச்சுட்டாங்க. தெருக்குள்ளே போயிட்டு இருந்த ஆய் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி. யார் கூப்பிட்டது? நம்ம தான் சில நேரங்கள் அப்படி கூப்பிட்டு வர வச்சிடறோம். எதையாவது ஒன்று சொல்லி அவிசுவாசமாக பேசி. நம்ம யோசித்து பார்க்கணும், உண்மையாக ஆசீர்வாதங்கள் சுதந்திரத்துக்குள்ளனா நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சண்டே ஓரளவுக்கு பரவாயில்ல போல், திங்கக்கிழமையிலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பாருங்கள் நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஒரு காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும், நம்ம எப்படி பேசுகிறோம், அதுதான் அவன் செயல்படுறான். அவன் சொல்ல, பிசாசு நீ சண்டே நீ போ, திங்கக்கிழமை சனிக்கிழமை நான் பார்த்துக்கிறேன், திங்கக்கிழமைலேருந்து என்கிட்ட மாட்டாமல இருக்க போகிற பார்க்குறேன், எதனா வாய் விடுவில்ல அதை பிடிச்சிக்கிறேன் பாரு, யாராவது எதனா உனக்கு விரோதமாக சொல்ல வைக்கிறேன், பேச வைக்கிறேன், அப்போ நீ நம்புவல்ல, அதை பார்த்துக்கிறேன். அப்படி தான் உள்ளே வரான். ஆனால் இந்த வசனத்தை அப்படியே உள்ளே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, என்ன சொன்னாலும் வார்த்தையே சொல்கிறோம், வசனத்தையே சொல்கிறோம், அதையே நம்புகிறோம், அதையே விசுவாசி, அதையே ஜெபமே. பிசாசு ரொம்ப ஃப்ரெட்டப் ஆகிடும். என்ன அது உள்ளே போகவே முடியலையே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஒருத்தங்க மரிக்கிற தருவாயில் இருக்கிறாங்க, மரிக்கிற தருவாயில் இருக்கிறாங்க. எல்லாரும் கதறி அழுகுறாங்க. ஐயோ, சின்ன வயசு தான், மரிக்கிற வயசே கிடையாது, அழுகுறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜபத்துக்கு போகிறவங்க, உபவாச கூட்டத்துக்கு போகிறவங்க, நைட்டு ஜபத்துக்கு போகிறவங்க, எல்லாம் பண்ணுறவங்க. இவங்களுக்கு ஒரு பயம், ஆனால் ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா,
ஜெபம் பண்ணால் ஆண்டவர் வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கூப்பிட்டு, இந்த மாதிரி உயிர் போகிற மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னபோது நல்லா ப்ராஃபட், நல்லா கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் வந்தார். வந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு என்ன சொன்னார், மரணம் இல்லை. என்னது மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். போனார். ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. ஒன்றுமே புரியல. இவங்க என்ன நினச்சாங்க, வந்து ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணார், மரணம் இல்லைன்னு சொன்னார், நல்ல ஊழியக்காரர், அவர் சொன்னால் அப்படியே நடக்குது, மரணம் இல்லைன்னு சொன்னார், கண்டிப்பாக என் மகள் வந்து குழைச்சிப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்போ இவங்களும் ஃப்ரெட்டாக போயிட்டாங்க. சொன்ன தீர்க்கதரிசி அப்செட் ஆகிட்டார். சொன்ன தீர்க்கதரிசி அப்செட் ஆகிட்டார். நம்ம சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் இப்படி நிறைவேறாமல் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட அவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு நீங்கள் தானே வெளிப்படுத்தினீங்க, நீங்கள் தானே காரியங்களை எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன பண்ணுறது தெரியல. அவரால் ஒழுங்காக ஊழியம் செய்ய முடியல, ஜபத்துக்கு போக முடியல, ஊழியத்தை செய்ய முடியல. கடைசியாக ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணோமோ எல்லாம் பண்ணோம்பா, அவங்களும் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குதே, கர்த்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குதே. கடைசி அப்படி முடிஞ்சது. அது அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தது, விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருந்தது, அதை அவங்க விட்டு கொடுக்கல. அதை தானே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை தானே இங்கே பிரசங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. வசனத்துக்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது. வசனத்துக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. சங்கீதத்தில் 91வது அதிகாரம் கடைசி வசனம் யாரும் மனப்படமாக சொல்லுங்க. ஏதோ ஒரு அளவுக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க. அவர் படிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் உயிர் அப்படியெல்லாம் சீக்கிரம் போயிடாது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்ததுன்னா என்னைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. அப்படிலாம் விடுற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு ஆசை வரணும். நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன், முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன், நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உயிர் போகும். அல்லேலூயா. பாதி வழியில், போகிற வழியில் அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. இதான் கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? நம்மை கொண்டு என்ன செய்யணும் ஆண்டவர் நினச்சிருக்கிறாரோ அதை செஞ்சு முடிப்பார். நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் போதும். நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? நான் இருக்க மாட்டேன் பார், சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னா நிறைய பேர் அப்படி போயிட்டாங்க. அந்த வார்த்தையை என்ன பண்ணுது? ஏதோ ஒன்று நடந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ எல்லாம் காத்துற, ஆண்டவரே காப்பாற்றுங்க ஆண்டவரே, அவர் தானே சொன்னார் போயிடுறேன்னு, நீங்கள் ஏன் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஆனால் இப்படி சொல்லணும், ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, இன்னும் எனக்கு பலத்தை கொடுங்க, இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீடித்த நாட்களால் அவனை என்ன பண்ணுவேன்? நான் திருப்தி ஆக்குவேன். உயிர் போகாது, உயிர் இருக்கும். நம்ம ஆசைப்பட்டதான் இதுதான். ஆண்டவர் உண்மையாக ஒரிஜினலாக ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறது இதுதான். ஆனால் இதுக்கு மாறாக நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா அவங்க பேசுகிற வார்த்தை தான். எலியா தீர்க்கதரிசி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுக்கு. எலியா தீர்க்கதரிசி எப்படி ஜெபம் பண்ணார்? அவர் ஜெபம் பண்ண ஆண்டவர் டக்குன்னு கேட்குறாரு. அவர் ஜெபம் பண்ண ஆண்டவரே டக்குன்னு, ஆண்டவரே வானத்திலேருந்து அக்கினி இறக்குங்க. சரி இறக்கிட்டேன், வேற என்ன? ஆண்டவரே போதும் கர்த்தாவே, போதும். சரி ஓகேன்ட்டார் ஆண்டவர். போதும் கர்த்தாவேன்னு சொன்னார். ஓகே போ, உன் ஸ்தானத்தில் எலிசாவை என்ன பண்ண? நீ அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணு. அவரோட ஊழியமாக முடிஞ்சிருச்சு. போதும்னு சொன்னா போதும் நம்ம சொல்லுவோம். இல்லை நீ வேணும்னு சொல்லுவாரா? வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்கும். நமக்கு திருப்தி உண்டாகணும். ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் இது செஞ்ச ஊழியம் பத்தாது ஆண்டவரே, எனக்கு இன்னும் பலத்தை கொடுங்க, இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு வசனம் ஒன்று இருக்குது, அருமையான வசனம். நான் சாகாமல் பிழைத்திருந்து, சொல்லுங்க ஞாபகம் இல்லையா?
நம்ம உயிர் சில முதியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு, ஆனாலும் உயிர் போகாமல் இருக்குது. ஏன் காரணம்? ஏன் ஆண்டவர் உயிரை கொடுத்து வச்சிருக்கிறாரு? நான் சாகாமல் பிழைத்திருந்து உடைய நாமத்தை என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறது எதுக்காக? அவரோட நாமத்தை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஆண்டவர் உமக்காக நான் வாழணும், எனக்கு ஜீவனை கொடுங்கன்னா கர்த்தர் கொடுப்பாரு. வாழ ஆண்டவரை போதும் கர்த்தாவே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துடும். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், பைபிளை ஒழுங்காக படித்தா நம்ம ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னு புரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம், ஆனால் பாருங்கள் ஆண்டவர் விட்டுட்டார், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு போல, கூப்பிட்டுக்கினாரு பரலோகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடந்தது விஷயம்லாம் வித்தியாசமாக நடந்திருக்கும். வாழ்க்கையில் அவங்க பேசுனது, யோசிச்சது, நடந்ததெல்லாம் வித்தியாசம். ஆண்டவர் என்ன சொன்னார்? இவங்க வனாந்தரத்தில் பேசும்போது நான் கேட்டமான்றார். ஆண்டவர் பேசுகிறத கேட்குற ஆண்டவர். 2 பேர் பேசிக்கிட்டானே உட்காந்து இப்படி கேட்பார். அல்லேலூயா. இது உண்மை. நீங்கள் 2 பேர் 3 பேர் உட்காந்து பேசுங்களேன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை என்ன பண்ணுவாராம்? கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நம்ம பேசுகிறத உட்காந்து கேட்குறார், கண்ணுக்கு தெரிய மாட்டார். 3 சேர்னா 4வது சேர் அவரே போட்டு உட்காந்து கேட்பார். என்ன தான்ப்பா பேசுகிற பார்க்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் கவனித்துக்கு இப்போ தீர்க்கதரிசி மோசே கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் பேசினதை நான் கேட்டேன்றார். வாசி பாருங்கள், என்ன ஆகுமா யாத்திரைகள்லாம் வாசி பாருங்கள். அவர்கள் பேசினதை நான் கேட்டேன். என்ன கேட்டாரா? நாங்கள் அங்கே போய் சாகிறதை காட்டிலும் இந்த வனாந்தரத்தில் மடிந்து போவது எங்களுக்கு நலமாக இருக்கும். அவர்கள் சொன்னபடியே நான் அவர்கள் செய்கிறேன்னார். அப்படி தான் போட்டிருக்கு பைபிள். வாசி பாருங்கள். அவங்க எதை கேட்டுக்கிட்டாங்களோ அதையே நான் செய்கிறேன். அவர் யூதாவில் வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவர்கள் என்ன பண்ண கர்த்தர் அவர்கள் அழித்தார்னு வரும். அது டைரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, இவங்க கேட்டார், சரிப்பா நீ அங்கே ரொம்ப பயப்படுற, அங்கே போய் செத்துருவான், ராட்சதர் உன்னை கொலை பண்ணிவிடுவான், உன்னை அழிச்சு போட்டுருவான்னு நினைக்கிற, அதுக்கு இங்கேயே செத்தலாம் நீ நினைக்கிற, அதை விட இது ரொம்ப பெட்டர்னு நினைக்க. சரி பரவாயில்ல, இங்கேயே நீ என்ன பண்ணு, மறுச்சிக்க, ஏன் அவன் கையில் போய் சாக போகிற? ஏன்னா அவிசுவாசமாக போனோன்னா உனக்கு கர்த்தரே தரன்னு கூட்டு போய் விட்டா கூட அந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அங்கே சுதந்திரத்துக்கு கொள்ள முடியாது. கண்டிப்பாக அவன் பட்டயத்தை நல்லா என்ன பண்ணுவான்? வெட்டி தான் போடுவான். விசுவாசம் இல்லையே, சரி நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? இங்கேயே நம்ம நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு நான் என்ன பண்ணுற? அருளி செய்கிறேன். அப்படி தான் நடக்குது நம்ம பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. பிரசங்கம் வேறு மாதிரி ஒரு டைரக்ஷனில் போயிடுச்சு. சரி ஓகே, ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த வசனங்கள், வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும். அதிசயங்களை செய்யுங்க கர்த்தர். நீர் எங்கள் மத்தியில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இடைப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. வாழ்வில் இன்னுமாய் நாங்கள் உமக்காய் நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். உடைய நாமத்திற்கே சகல துதி கன மகிமை யாவற்றை செலுத்துகிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.